ஹலோ சோல்ஜர்ஸ். ஒரு நாள் ஸ்பைடர்மேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிம்மதியாக வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்பைடர்மேனோட எதிரிகள் ஒவ்வொருத்தரும் அவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஆக்டோவியஸ், கிரீன் காப்ளின், வெனம், சாண்ட்மேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஸ்பைடர்மேனை தாக்க ஆரம்பிக்க ஸ்பைடர்மேன் கூலா ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருந்தாரு. இவருக்கு உதவ இவர் நண்பன் ஹாரி வந்திருந்தாலும் திடீர்னு ஒரு விசித்திரமான ஜந்துக்கள் அங்கே வர ஆரம்பிச்சது. அங்கிருந்து ஒவ்வொருத்தையாவது கடத்த ஆரம்பிச்சது. ஸ்பைடர்மேன் எதிரிகள் என்ன நடக்குதுன்னு புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க அவரோட எதிரிகள் ஒவ்வொருத்தரையாவது கடத்திட்டு போயிடுது. இவனை கடத்தின ஜந்து யாரு, எதுக்காக கடத்தப்பட்டாங்க, கடத்தப்பட்ட இவங்களை எப்படி கஷ்டப்பட்டு மீட்டு ஃப்ரெண்டா மாத்திக்கிட்டாரு அப்படின்றது தான் இந்த ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ. உங்களோட ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பிடிச்ச கேம் தான் இது. PS2 இருக்கிறதுனால இந்த கேம் உங்களால் மொபைலையும் ஆட முடியும். வீடியோவில் பார்த்துக்கு மாதிரி சின்ன ஒரு விளம்பரம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கேப்டன் கேகே. சரி, இது ட்ரெஸ் தெரியுதா? இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம தான் பிரிண்ட் பண்ணது. ஸ்பைடர்மேன் படத்துக்காக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 தான் பிரிண்ட் பண்ணேன். போய் வாங்கிட்டீங்க. இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மொத்தம் 2 வெரைட்டியில் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு DM பண்ணுங்க. ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்துக்கு போய் அசத்துங்க. இப்போ ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓரா சில போயிடலாம். நான் கலகன் சாமி. இட்ஸ் கேக்கட்டா. I'm back. நான் அங்கிருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஒரு அமைதியான ஈவினிங். அப்புறம் அந்த நட்டு போல்ட்டு மட்டும் என்ட்ரி கொடுத்தான். என்னோட பழைய நண்பர்கள் டாக், அப்புறம் கிரீன் காப்ளின். இது ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி இருக்கு. என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. மச்சா வேணாமே, கொஞ்சம் பல்லு தைச்சிருக்கலாம்ல, கப்பு தாங்கல. எப்பவும் போல மொக்க காமெடி எதுவும் போட போறியா? சாண்ட்மேன், பார்க்க அப்படியே பூனை ஆகி போட்ட மண்ணு மாதிரி இருக்க. உனக்கு கிண்டல் பண்ணுறது ரொம்ப ஈஸி போலையே. ஸ்பைடி ரெடியாரு. உனக்கு ஒரு கை தேவைப்படுது போலையே. இவங்களை சமாளிக்கணும்னு எனக்கு ஒரு ராக்கெட் லான்ச்சர் தான் தேவை. என்கிட்ட ராக்கெட் லான்ச்சர் இல்லை, ஆனால் இது இருக்கு. இது போதுமே, இந்த வாங்கிக்க. சொல்லி முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன புதுசா? ஸ்பைடி, என்ன வேணாமே, உன் சொந்தக்காரங்களா? போதுண்டா, வாய்முறா. என்ன நடந்துச்சு இப்போ? ஸ்பைடி, என்ன நடந்துட்டு இருக்கு? ஆஹா, இன்னைக்கு நாள் இதை விட மோசமா போச்சுன்னா நான் கதற வேண்டியதான் போல. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நிக் ஃபியூரி, டைரக்டர் ஆஃப் ஷீல்ட். ஆன்டி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா? அது ஒரு பகுதி மட்டும்தான், மற்றதெல்லாம் டாப் சீக்ரெட். அங்கே இருந்தா நிக் ஃபியூரி ஸ்பைடர்மேனை எதுவும் கூப்பிட்டாரு அப்படின்னு காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. தம்பி, பூமிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய விண்கல் வந்துச்சு. அந்த விண்கல் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ள விழும்பொழுது பாட்பட்டா செதறி 5 இடத்துல விழுந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த விண்கல் இருந்தா வனமே வந்துச்சு. திரும்ப இதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது இருக்கலாம் தம்பி. நீ என்ன பண்ற, இந்த 5 இடத்துக்கும் போயிட்டு இருக்கிற 5 பொருளையும் பொறிக்கணுவான்னு சொல்ல, இந்த ஆபத்தான வேலைக்கு உன்னை விட்டா யாரும் கிடைக்க மாட்டாங்க, யாரை கூட்டில் வர மாட்டாங்க தம்பி, ஏதாவது பண்ணி விடு அப்படின்னு நிக் ஃபியூரி ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்ல, நீ தனியா போனா தம்பி, யாராவது துணையை கூட்டுன்னு போ, இது நம்ம உலகம், நம்ம தான் காப்பாத்துறோம்னு ஸ்பைடர்மேன் மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறாரு நிக் ஃபியூரி. உன்னை அடிக்க வந்த சூப்பர் விலங்குல கல்தா கொடுத்து தூக்கின்னு போனது இந்த விண்கலந்து வந்த ஒண்ணுமா தான் இருக்குது. இதனால நீ போயிட்டு ஒவ்வொரு கல்ல கலெக்ட் பண்ணிட்டு அமுச்சு விட்றாரு. இவன் முதல்ல போன இடம் தான் ஜப்பான். எயிட்டர், ஜப்பான்னாலே மொசக் பிளர் தானே, எடுத்துக்கூடிய ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பாஸ் மன்னிச்சுக்கங்க, ஜப்பான்னோட என் மைண்ட் வேற எங்கேயோ போயிருச்சு. எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும், இல்ல வேலைக்காரியை கடத்து கொண்டு 3 மாசம் வச்சிருக்கணும். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்தலாம் பேசுறீங்க?
மேலும் அதே இடத்துல தான் கேட்டமுன்னு இருக்கியா, நீ அவளை மீட் பண்ற வரைக்கும் யாராவது கூட்டணும் போன்னு சொல்ல ஸ்பைடர்மேன் கூட்டணும் போனது தான் மைல்ஸ் மார்லிஸோட சித்தப்பனான ப்ரௌலர். பார்க்க டெட்பூல் மாதிரி தான் இருப்பான், காலை மட்டும்தான் வேற. இவன் எந்த அளவுக்கு மங்கினியா அப்படின்னா இவன் அடிக்கிறது ரோபோட்டு தான். ரோபோட்டுக்கு கழுத்து இப்படி ஜோக் அடிச்சிட்டு இருப்பான். அட ஆமாங்க, இது பண்றதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. அதன் பிறகு ஸ்பைடர்மேன் ஜப்பானில் வந்த ஏகப்பட்ட ரோபோக்களை அடித்து காலி பண்ணிட்டு கேட்டுமனை அங்கே மீட் பண்ணுறாரு. ஜப்பானுக்கு பக்கத்தில் சைனா, நீ தான் ஏன் மைனான்ட்டு கேட்டுமனுக்கு வலை விரிக்க, பாஸ் இது டிசியோட கேட்டுமன் கிடையாது, அதை பார்த்து ஆட்டையப்பட்ட பிளாக் கேட் பாஸ். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அவளுமே ஸ்பைடர்மேன் கூட சேர்ந்து சண்டை போட ஒத்துக்கிறா. ரெண்டு பேரும் வயல வந்த ரோபோக்களை அடித்து வீழ்த்திட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிறவனை அடிச்சு காலி பண்ணலான்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போக ஸ்பைடர்மேன் எதிர்பார்த்தது கிரீன் காப்ளின். ஆனால் என்ட்ரி கொடுத்தது டாக்டர் ஆக்டோவியஸ். எதிர்பார்க்கல, நான் திரும்ப வருவேன் எதிர்பார்க்கல. அந்த நேரத்தில் அவன் ஒரு புதுவித மிஷின் ஒன்றா பண்ணிக்கிட்டு இருந்தான். இருங்க அது பேரை பார்த்துட்டு வந்துடுறேன். செல்ஃப் சஸ்டெய்னிங் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர். அதாவது ஸ்பைடர்மேன் 2ல பண்ணோம்ல அதே மிஷின் தான். அந்த மிஷின் அவன் ஆன் பண்ணியிருக்க இருக்கிற பொருள்லாம் அதை நோக்கி இழுத்துட்டு இருக்க ஸ்பைடர்மேன் கையில் காய்ச்ச ஒவ்வொரு பொருளையா எடுத்து மிஷினில் போட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. உடஞ்சி போன மிஷினை டாக்காக் சரி பண்ண நேரத்தில் அவன் முதுகுலே குத்தி முதுகு பஞ்சர் ஆடினாரு ஸ்பைடர்மேன். அடிச்சு அடியில் டாக்காக் மயங்கி விழ அவன் நெஞ்சில் பொறிக்கப்பட்டிருந்த ஒரு விசித்திரமான டிவைஸ் கரண்டி வர ஸ்பைடர்மேன் அதை தரையில் போட்டு உடைச்சிடுறாரு. அங்கதான் தெரிய வருது டாக்காக் இது வேணும்ட்டே பண்ணல, அந்த டிவைஸ் மூலயமா யாரோ டாக்காக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த விஷயத்த ஸ்பைடர்மேன் டாக்கா கிட்ட சொல்ல, என்னது என்ன ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டானா, என்னை எவனுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், எவன்டாது இந்த வேலை பார்த்தது அப்படின்னு டாக்காக் இந்த வேலை பார்த்த மேலே கோவப்பட ஸ்பைடர்மேன் கூட சேர்ந்து அவனை தேட கண்டுபிடிக்கிறதா டாக்காக் ஒத்துக்கிறாரு. அதனால டாக்காக்குமே ஸ்பைடர்மேன் கூட ஃப்ரெண்ட் ஆகி இந்த டிராவலில் ஸ்பைடர்மேனுக்கு உதவி பண்ணுறாரு. இதே மாதிரி ரெண்டு பேரும் வந்த ரோபோக்களை அடித்து வீழ்த்திட்டு பயணிச்சிட்டு இருக்கும் போது தான் கிரீன் காப்ளினில் ஸ்பைடர்மேன் சந்திக்கிறாரு. கிரீன் காப்ளினுடைய நெஞ்சிலையும் டாக்காக் மேலே ஒட்டப்பட்டிருந்த அதே டிவைஸ் ஒட்டப்பட்டிருந்தது. இதை புரியுற ஸ்பைடர்மேன் அந்த டிவைஸ்லேயே அடித்து அதை சேரக்க செய்கிறாரு. இங்கிருந்தான் கிரீன் காப்ளினுமே சுயநினைவுக்கு வரான். அவனை அடித்து ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு ஸ்பைடர்மேன் அடுத்த இடத்த நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். அடுத்த இடம் டங்கரோவா ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் பக்கத்தில் தான் அயன் ஃபிஸ்ட் எங்கேயாவது பொறுக்கிட்டு இருப்பான். மேலே இதே இடத்துல தான் இந்த ஸ்கார்பியன் என்னவோ இருக்கானுங்க, போய் என்னன்னு பாருன்னு சொல்ல ஸ்பைடர்மேன் இடத்துக்கு போக அங்கே ஸ்பைடர்மேன் எனிமிஸை பிடிச்ச அதே ஜந்துக்கள் அயன் ஃபிஸ்ட்டை பிடிச்சிருந்ததுங்க. அயன் ஃபிஸ்டோட நெஞ்சிலையுமே இந்த கண்ட்ரோலை பொறுத்ததுக்கு முயற்சி பண்ணிச்சிங்க. ஸ்பைடர்மேன் கஷ்டப்பட்டு தடுத்து அயன் ஃபிஸ்ட்டை காப்பாற்றுறாரு. இங்கே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்க ஸ்கார்பியன் கூடையும் ரைனோ கூடையும் சண்டை போட்டு அந்த டிவைஸை உடைச்சி ரெண்டு பேரையுமே அவங்க காப்பாற்றுறாங்க. ஸ்பைடர்மேன் அங்கே இருந்த விண்கலை எடுத்துக்கிட்டு அவர் போன அடுத்த இடம் தான் எகிப்த். ஆனால் இந்த இடத்துல உழுந்து கிடக்குறது சாண்ட்மேன். இந்த இடம் ஃபுல்லாகவே சாண்டு தான் கிடக்குது. இதனால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், பார்த்து சண்டை போட்டுட்டு ஏஐ ஸ்பைடர் கிட்ட புத்திமதி சொல்லி அனுப்ப அங்கே இலவச இணைப்பா உதவிக்கு வந்தவர் தான் லிசார்ட். மேலும் அங்கே வந்த ஃபேண்டம் ஜந்துக்கள் எல்லாம் எகிப்து மம்மி மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸ்பைடர்மேன் லிசார்டோட உதவியோட சாண்ட்மேனை கட்டங்கட்டி காலி பண்ணிடுறாரு. அங்கிருந்து ஸ்பைடர்மேன் டிராகுலாவோட ஊரான டிரான்ஸ்வேனியாவுக்கு போறாரு. அந்த இடத்துல வேம்பயர்ன்றான பிளேடை சந்திக்க அவர் உதவியோட அந்த விண்கல் எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல தான் வெனம் திடீர்னு என்ட்ரி கொடுத்துச்சு. கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. வெனம் தான் பயங்கரமான ஆளா இருந்தாலும் டிரான்ஸ்வேனோட கோட்டைக்கு மேல ஏகப்பட்ட மணிகுண்டுகள் இருந்துச்சு. வெனத்துக்கு எப்பயுமே அதிக சவுண்ட் ஒத்துக்காது அப்படின்றனால இதை அடிச்சு காலி பண்ணலான்னு ஸ்பைடர்மேன் திட்டம் போட எனக்கே திட்டம் திட்டுறியான்ட்டு வெனம் எல்லாம் பெல்லு மேலேயுமே சைத்து பிடிக்கிற மாதிரி பெல்லு மேலே வெப்பை விட்டு பிளாக் பண்ணியிருந்தது. ஸ்பைடர்மேன் ஒவ்வொரு பிளாக்கே எடுத்து அங்கிருந்த ஒவ்வொரு மணியா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா மணியும் அவர் அடித்து முடிக்க அங்கிருந்த வைப்ரேஷனில் வெனம் திக்குமுக்காடி போயிடுது. வெனம் காண்டாயி கீழே படுக்க அது நெஞ்சில் இருந்த அந்த கண்ட்ரோலரை ஸ்பைடர்மேன் எடுத்து உடைச்சிடுறாரு. இங்கிருந்த வெனம் சுயநினைவுக்கு வர ஆரம்பிக்குது. மேலும் ஸ்பைடர்மேனும் தான் எடுக்க வேண்டிய பொருளை எடுத்துக்க இது வரைக்கும் ஸ்பைடர்மேன் 5ல் 4 இடத்துல இருந்து எடுக்க வேண்டிய பொருளை எடுத்துட்டாரு. இன்னும் இருக்கிறது நேபாள் மட்டும்தான். ஆனால் நேபாளுக்குள்ள யார் இருக்கா, என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு
நிக் ஃபியூரியோட ஏஐயே குழம்பி போக இந்த இடத்துக்குள்ள மிகப்பெரிய டேஞ்சர் இருக்குன்னு மட்டும் ஏஐ ஸ்பைடர்மேனை எச்சரிக்க ஆரம்பிச்சுது. இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஸ்பைடர்மேன் அந்த இடத்துக்கு போயிருக்க அங்கே தான் ஸ்பைடர்மேனுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணன்றத கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் மிஸ்டீரியோ. மிஸ்டீரியோ தான் விண்கலந்து வந்த சிம்பியாட்டை யூஸ் பண்ணி இந்த பேந்தம் ஜந்துகளை தனக்கு அடிமையாக வச்சிருக்கான். மேலும் தான் வேலை ஆகணுன்றதுக்காக ஒவ்வொரு சூப்பர் வில்லனையும் கடத்தி தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்திருக்கான் அப்படின்றதும் ஸ்பைடர்மேனுக்கு தெரிய வருது. மிஸ்டீரியோ பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தனால இவங்க கூட சாதாரணமாக சண்டை போட முடியாதுன்றதுனால அவர் எடுத்துகிட்டு வந்த விண்கலை உடச்சி அதுக்குள்ள சிம்பியாட் ஸ்பைடர்மேனா மாறிடுறாரு. இதனால பவர்ஃபுல்லாக மாறி போன ஸ்பைடர்மேன் வழியில் வந்த பேந்தம் மான்ஸ்டர்ஸை ஒவ்வொன்றா அடித்து வீழ்த்த ஆரம்பிச்சாரு. இந்த முறை வந்த பேந்தம் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெனம் மாதிரியே கொடூரமா இருக்க வெனத்தோட உதவி கொண்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு மிஸ்டீரியோவை தேடி போனாரு. அவங்கிட்ட அதிரடியா என்ட்ரி கொடுத்த ஸ்பைடர்மேன் மற்ற வில்லன்ஸுக்கெல்லாம் நான் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன், ஆனா உனக்கு போட்ட ஃப்ரெண்டே கிடையாதுலான்ட்டு மூஞ்சிலே ஒரு மோட்டை குத்த இங்க இருந்தா 2 பேருக்கு நடுவுல சண்டை ஆரம்பிக்குது. மற்ற எல்லாரையும் விட மிஸ்டீரியோ தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தான். அவனை வீழ்த்ததுன்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் ஸ்பைடர்மேன் கஷ்டப்பட்டு அவனை சண்டை போட்டு மிஸ்டீரியோவை கும்மாங்குத்து குத்தி அவனை வீழ்த்திடுறாரு. இதோட இந்த பிரச்சனையும் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு போயிடுது. 5 இடத்துல விழுந்த எல்லா விண்கலையும் நிக் ஃபியூரி கிட்ட கொடுத்த ஸ்பைடர்மேன் இதோட என் வேலை முடிஞ்சது கிளம்புறேன்னு சொல்ல, நீ பண்ண உதவிக்கு பிரதிபலனா உன் ஸ்கூல் ஃபீஸை நானே கட்டிடுறேன்ட்டு நிக் ஃபியூரி ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்ல, ஸ்பைடர்மேன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த சிம்பியாட் விளையாட்டு விஷயமா தெரியல, இதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஸ்பைடர்மேன் நிக் ஃபியூரிக்கு அட்வைஸ் பண்ண, நீ யாரா வேணா எனக்கு அட்வைஸ் பண்றதுன்ட்டு ஸ்பைடர்மேன் அங்கிருந்து அவர் வீட்டுக்கு பார்சல் பண்ணிடுறாங்க. ஸ்பைடர்மேன் டெலிபோர்ட் ஆக இங்கே தான் நிக் ஃபியூரி கிடைச்ச சிம்பியாட்டை வச்சு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண திட்டமிடுறாரு. அந்த ப்ராஜெக்டோட பேரு Affirmative. Project Carnage initiated. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ஸ்பைடர்மேன் கதை பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதம் வந்து நிறைய கேம் ஸ்டோரி போகலான்னு இருக்கேன். மாதம் முடிய போகிறதுனால 2 நாளைக்கு ஒரு கேம் ஸ்டோரி, ஒரு நாளைக்கு ஒரு கேம் ஸ்டோரின்னு வரும். ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் ஸ்டோரி போகலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், மறக்காமல் ஹைப் ஏற்றி விடுங்க. ஹைப்பை மறந்துடாதீங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.